வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல தலைவர்கள் பத்தின வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் வந்து டெய்லியும் ஒரு தலைவர்கள் வீடியோ உங்களுக்கு வந்துரும். உங்களுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல டெலகிராம்லயோ நம்மளோட சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, ஒண்ணுக்கொன்னே உங்களுக்கு அப்டேட் வந்துரும். நான் வீடியோஸ வந்து டெய்லி ஃபார்வர்ட் பண்ணிருவேன். அப்படி இல்லன்னா, டெய்லியும் நம்மளோட சேனலுக்குள்ள வந்து நீங்க வீடியோஸ வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒரு நாளைக்கு 2, 3 வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிட்டே இருக்கும் சேனல்ல. அதனால நெறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைவர் வந்து வ.உ. சிதம்பரனார். பாருங்க வ.உ.சினாலே நம்ம ரொம்ப பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கும். ஓகே பாரதியார் அளவுக்கு கிடையாது. அம் நேரு அளவுக்கு இது கிடையாது. ராஜாஜி அளவுக்கு கிடையாது அப்படின்னு நெனைப்போம். ஆனா, அவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலான, அத விட கூடுதலானவர் தான் வ.உ.சி. அவரோட தைரியம் வந்து யாருக்குமே வந்திருக்காது. அது மாரி அவரோட சிந்தனை எல்லாமே அவரோட தியாகமும் யாருமே பண்ணதில்ல. மத்தவங்க பண்ண தியாகத்த விட அவரோட தியாகம் ஜாஸ்தி. அத எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க 1872 செப்டம்பர் 5ல தூத்துக்குடியில ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் தான் வ.உ. சிதம்பரனார். இந்த செப்டம்பர் 5 பாருங்க டீச்சர்ஸ் டே. டீச்சர்ஸ் டேல தான் அவரும் பிறந்திருக்காரு. இவர் பிறந்ததுனால நம்ம டீச்சர்ஸ் டே கொண்டாடுறல. டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தனால தான் டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம். ஆனா வ.உ.சியும் அதே டேல பிறந்திருக்காரு. இயர் மட்டும் வேற. அடுத்தது இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா, வள்ளி நாயகம் இல்ல, வள்ளியப்பன். வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறதான் இவரோட இயற்பெயர், ஃபுல் பேரு. இந்த உலகநாதன்றது அவங்க அப்பா பேரெல்லாம் சேர்த்து இப்படி ஃபுல் பேரா வந்திருக்கு. இத வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளைய வந்தே மாதரம் உலகநாதன் பிள்ளைன்னு பின்னாடி மாத்திக்கிட்டாரு இவரு. இவரோட அப்பா பேர் என்னன்னா உலகநாதன் பிள்ளை தான் அப்பா. அவரும் ஒரு லாயர் தான். ஆனா அவரு எந்த மாதிரி ஒரு லாயரா இருந்தாரு அவங்க அப்பா அப்படின்னா, உயர்குடி மக்களுக்கான லாயர். பெரிய பெரிய ஆளுகளுக்காக கேஸ் எல்லாம் எடுத்து நடத்துற ஒரு லாயரா இருந்தாரு. வ.உ.சியும் பின்னால படிச்சு லாயரா தான் ஆயிருப்பாரு. ஆனா, இவரு அவங்க அப்பா மாரி கிடையாது. இவரு ஏழைகளுக்கான ஒரு லாயரா இருந்தாரு. முழுக்க முழுக்க ஏழைகளுக்காக வாதாடுற, ஏழைகளுக்காக எல்லாமே ஃப்ரீயா செஞ்சு வாதாடுற லாயரா இருந்தவர் தான் வ.உ.சி. இவரு 1905ல இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணையறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இவரு சுதந்திர போராட்டத்துல எதுலயுமே கலந்துக்கலையா அப்படின்னா, இவருக்கு வந்து அந்த ஆர்டிகிள்ஸ் பத்திரிகைகள்ல எழுதுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனா தீவிரமா இந்திய தேசிய காங்கிரஸ்ல அவர் இணைஞ்சதுன்னா 1905ல. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 1905ல தான் வங்க பிரிவினை நடந்துச்சு. அப்பதான் சுதேசி இயக்கம் வந்து ரொம்ப தீவிரமா உருவாச்சு. வங்க பிரிவினை வந்துச்சு இல்லையா? ஏன்னா இவரு திலகரோட சீடர். திலகர வந்து ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ திலகர் தான் இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் சுதேசி இயக்கத்த வந்து ஆரம்பிச்சிருப்பாரு மெயினா. அதனால அந்த இயக்கத்த வந்து எடுத்துட்டு போற மாதிரி இவரு 1905ல இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைஞ்சு 1905 அக்டோபர் 16 வங்க பிரிவினை. அதே வருஷம் கரெக்ட்டா 1 இயர்க்கு அப்புறம் 1906 அக்டோபர் 16ல இவரு முதல்ல சுதேசி நீராவி கப்பல், அதாவது சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் அப்படிங்கிற பேர்ல 2 கப்பல்கள வாங்கியிருப்பாரு. 2 கப்பல வாங்கி விட்டாரு. அவ்வளவுதானே. அதுக்காக கப்பலோட்டிய தமிழன்னு பேர் வந்துச்சு. பெருசா என்ன பண்ணிட்டாருன்னு நெனைக்காதீங்க. அந்த காலத்துல நீங்க நெனச்சு பாருங்க. பிரிட்டிஷ் வந்து எப்படி நம்ம நாட்ட ஆட்சி பண்ணாங்க? எப்படி வந்து புடிச்சாங்க? முதல்ல அந்த கப்பல் வழியா நம்ம நாட்டுக்கு வணிகம் பண்ண வந்தவங்க தான் பிரிட்டிஷ். அத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம நாட்ட பிடிக்க ஏன்னா வணிகம் பண்ண அவங்களோட வருமானம் கூட ஆரம்பிச்சுச்சு. அவங்க கையில பணம் அதிகமா புழங்க ஆரம்பிச்சுச்சு. அத வந்து நம்ம நாட்டுல இருந்த ராஜாக்களுக்கு வந்து கடனாவும், வட்டியாவும் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அத திருப்பி வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இடங்கள வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து கடன குடுக்க முடியலன்னோனே ஒரு பகுதிய குடுத்து, அதுலருந்து நிலவரிய வந்து வசூல் பண்ணிக்கங்கன்னு சொல்றது. உடனே அந்த இடத்த டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப அந்த மக்கள வந்து வேற நாட்டுல போய் இன்னொரு மக்கள அடக்கி ஆள்ற அந்த சந்தோஷத்த அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்ச உடனே, இதவே அவங்க வந்து ஒரு ரீசனா வச்சு இந்த மாதிரி விஷயங்கள பண்ணி ஒவ்வொரு இடத்தையா பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இவரு என்ன நினைக்கிறாருன்னா, அவங்கள நம்ம அடிக்கணும் அப்டின்னா, மத்தவங்க மாரி இவரு யோசிக்கல. நம்ம வந்து போராட்டம் பண்ணணும். இல்ல நேதாஜி மாரி அடிக்கணும், வெட்டணும், குத்தணும்னு நெனைக்கல. காந்தி மாரி முழுசா அஹிம்சை பண்ணணும்னு நெனைக்கல. அவங்களோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு, அத தட்டணும். ஓகேவா? அத வீக் ஆக்குனா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நாட்ட விட்டு ஓடிருவாங்க அப்படின்னு. வித்தியாசமா யோசிச்சவரு ஃபர்ஸ்ட்டு வ.உ.சி தான்.
அதுலயும் அந்த வ.உ.சி நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்த ஒரு தூத்துக்குடியில பிறந்து வளர்ந்த ஒருத்தர்ன்னும் போது, நம்மளுக்கு அது மிகப்பெரிய பெருமை தான். அப்ப என்ன பண்றாரு தைரியமா? ஆக்சுவலா வ.உ.சி வந்து ஒரு பெரிய நல்ல கோடீஸ்வரரா இருந்தவர். பெரிய லாயரு. அப்படி இருந்தவரு தன்னோட சொத்த பூரா வித்து தான் இந்த கப்பல வாங்குவாரு. அஃப்கோர்ஸ் மத்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் மாரி போட்டிருப்பாங்க. பட் முழுக்க முழுக்க அ அதிகமா வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணது இவரு தான். அவரோட சொத்த எல்லாம் வித்து, அப்புறம் இது இல்லாம பாண்டித்துரைன்னு ஒருத்தர் அதிகமா குடுத்திருப்பாங்க. இப்ப என்னன்னா 2 கப்பல் வாங்குறாரு. இது பேரு எஸ்.எஸ். காளியா, எஸ்.எஸ். லாவோ அப்படிங்கிற 2 கப்பல். இந்த கப்பல் பேர் ரொம்ப முக்கியம். நெறைய வாட்டி கேட்டுருக்காங்க. அதாவது சுதேசி ஸ்ட்ரீம் அப்படின்றது தான் எஸ்.எஸ். காளியா, லாவோ அப்படிங்கிற 2 கப்பல வாங்கிட்டு வந்து என்ன பண்றாரு, தூத்துக்குடியிலருந்து தூத்துக்குடி டூ இலங்கைக்கு, கொழும்புன்னு சொல்லுவாங்க அப்ப. இலங்கைக்கு வந்து இந்த கப்பல முதல்ல இயக்குறாரு. ஏன்னா, அந்த காலத்துல பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி, தமிழர்கள் வந்து நம்ம அத்தன கப்பல் இருக்கு அத்தன கடல் இருக்கு இல்லையா? பெருங்கடல்கள். அத்தன பெருங்கடல்லயுமே க வணிகம் செஞ்சு நாடு விட்டு நாடு போனவங்க. ஆனா, இந்த பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு அப்புறம், முழுசா வந்து அதுக்குள்ள வந்து இவங்க வந்து வணிகம் பண்றதுக்கோ, போறதுக்கோ பெர்மிஷன் இல்லாம இவங்க எல்லாத்தையும் மொடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் தான் தமிழர்கள் கப்பல்ல போனாங்களான்னா, கிடையவே கிடையாது. பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே கப்பலோட ஆதிக்கம் தமிழர்கள் கிட்ட அதிகமா இருந்துச்சு. மத்த நாட விட அதிகமா கப்பல்ல வணிகம் பண்ணது நம்ம தான். அத இவங்க வந்து முடக்கிட்டாங்க. அத திரும்ப கொண்டு வரணும்னு அவர் ஆரம்பிச்சது தான் இந்த சுதேசி ஸ்டீம் கப்பல். அதாவது சொத்தெல்லாம் வித்து, நெறைய பேர்ட்ட ஸ்பான்சர் வாங்கி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி, பிரான்ஸ் போய் கப்பல வாங்கி அத கொண்டு வருவாரு இங்க. பாரதியார் வந்து இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்ப கூட ஒண்ணு சொல்லுவாங்க. இவரு அந்த 2 கப்பலையும் கொண்டுட்டு வந்து துறைமுகத்துல நிறுத்தும்போது, அந்த இடத்துல பாரதியார் நிப்பாரு. அவருக்கு ஃப்ரெண்ட் இல்லையா அவர் ரொம்ப. வந்த உடனே அந்த கப்பல பார்த்த உடனே பாரதியார் சொன்னாருன்னு சொல்லி ஒரு கவிதை இருக்கும். அதாவது என்னன்னா, பல வருஷம் குழந்தை இல்லாத ஒரு தாய்க்கு, ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறந்தா, ட்வின் பேபீஸ் பிறந்தா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ, அந்த அளவுக்கு இப்ப என் மனசுல சந்தோஷம் இருக்கு அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருப்பாரு. அது கூட ரொம்ப ஃபேமஸ் ஆன பாடல். அப்ப அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம் அது. அப்போ இத பார்த்த உடனே எதையுமே பார்த்து பயப்படாத பிரிட்டிஷு, இந்த வ.உ.சியோட இந்த ஒரு கப்பல் இது அத நடத்த மாட்டாங்க, செய்ய முடியாதுன்னு நெனச்சிருப்பாங்க பிரிட்டிஷ். ஆனா அவரு செஞ்சு காட்டியிருப்பார். அத பார்த்து ரொம்ப பயந்துருவாங்க. அதுக்கடுத்து கோரல் மில் தொழிற்சாலை போராட்டம் ஒண்ணு நடத்துவாரு. அதுல வ.உ.சிய வந்து கைது பண்றாங்க. ஏதாவது ஒரு ரீசன் கிடைக்குமா இவர கைது பண்றதுக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு போராட்டத்துல வந்து இதவே ஒரு ரீசனா வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. சிறையில இருக்கும்போது இவர் கவிஞராக உருவெடுத்தார். அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல இருந்தே தமிழ்ல கவிதைகள் எழுதுறது வந்து வ.உ.சிக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க போன பிறகு ஃப்ரீயா இருக்கிறதுனால அவர் கவிதைகளும், சுயசரிதை இதெல்லாம் எழுத ஆரம்பிப்பார். வ.உ.சியோட சுயசரிதை, தன்னோட சுயசரிதையவே எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து ஜேம்ஸ் ஆலன் அப்படிங்கிற ஒருத்தரோட புத்தகங்களை எல்லாம் இந்த சிறையில இருக்கும்போது தான் மொழிபெயர்த்தார். திருக்குறள், தொல்காப்பியம் இதுக்கெல்லாம் உரைகள் எழுதினார். இருந்துட்டு கிட்டத்தட்ட 40 வருஷம் சிறை தண்டனைன்னு குடுத்துருவாங்க. ஆனா, கொஞ்சம் ஒரு 10, 11 வருஷத்திலேயே இவர ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா, நார்மலாலாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சித்திரவதை பண்ணி தான் நம்மளுக்கு தெரியும். செக்கு இழுக்க வச்சிருப்பாங்க. நீங்க நெனச்சு பாருங்க. செக்குன்றது அந்த காலத்துல இந்த புண்ணாக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு மாட வச்சு இழுப்பாங்க. இந்த ஃபேக்ட்ரியில எண்ணெய் எடுக்கிறதுக்கு. மாடாலேயே அத இழுக்கவே முடியாது கஷ்டம். அத இவர இழுக்க வச்சிருப்பாங்க. அத இழுக்கிறது கஷ்டம், வேலை செய்றது கஷ்டம்ன்றத விட, ஒரு மாடு செய்ற வேலைய ஒரு மனிதர செய்ய வைக்கும்போது, அது எவ்வளவு அவர இழிவுபடுத்துற மாரி ஒரு செயல். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பெரிய கோடீஸ்வரர். படிச்சவரு. இத்தனைக்கும் படிச்சு நெறைய இடங்கள்ல சட்டம் பயின்று அந்த பிராக்டிஸ் பண்ணவரு. நெறைய பெரிய பெரிய கேஸ்கள நடத்துனவர, ஒரு ஜெயில்ல இத விட கேவலமா நடத்தவே முடியாது. அது மாரி சாப்பாடு வந்து ரொம்ப மோசமா குடுப்பாங்க. மண்ணு கலந்த சாப்பாடுகள் எல்லாம் குடுப்பாங்க. இந்த மாரி நெறைய கொடுமைகள் வந்து உள்ள அவர் அனுபவிச்சு வெளிய வரும்போதே, ஆல்ரெடி அவர் வந்து ரொம்ப வீக்கா தான் வெளிய வருவார். இந்த டைம்ல என்ன பண்ணுவாருன்னா, பாரதியார் இவரோட அந்த கப்பல் விட்ட அந்த நிகழ்வு, அவரோட அந்த கப்பல் பத்தின விஷயம், இவரு வந்து செக்கு இழுத்துட்டு இருக்காரு இல்லையா உள்ள ஜெயில்ல, அத பத்தி எல்லாத்தையுமே பத்திரிகைகள்ல ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. உடனே பாரதியாரையும் அரெஸ்ட் பண்றதுக்காக தேட ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ வந்து அவரு பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிருவாரு.
இவரு செக்கிழுத்ததுக்காகத்தான் பாரதியார் அந்த பாட்டே பாடியிருப்பார். நம்ம பாரதியார் பார்க்கும்போது இத பார்த்திருப்போம். "தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா" அப்படிங்கிற ஒரு பாடல் வ.உ.சி.யோட செக்கிழுப்ப வந்து நெனச்சு வருத்தப்பட்டு எழுதின ஒரு பாடல் தான் இது. இவ்ளோ கஷ்டப்பட்டு தன்னோட வாழ்க்கையவே இழந்து, சொத்தெல்லாம் இழந்து, சிறையிலிருந்து அவர் வெளிய வரும்போது, அவர வரவேற்க ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி நடந்துச்சுன்றது தெரியல. இப்ப வரைக்கும். ஆ ஒரு 2டே பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா. அவரோட கணக்கா பிள்ளையும், சுப்பிரமணிய சிவா 2 பேரும் மட்டும் அங்க போய் நின்றுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்ளோ பண்ணி இப்படி அப்ப சொல்லுவாரு அந்த கணக்கா பிள்ளை சொல்லுவாரு, "ஒருத்தர் கூட வரலையே! இப்படி நன்றி கெட்ட உலகமா இருக்கேன்னு" சொல்லி அழுவாரு. அப்ப கூட வ.உ.சி. சொல்லுவாரு, "நான் யாருக்காகவும் எதையும் எதிர்பார்த்து இத செய்யல. நான் என்னோட மக்களுக்காக செஞ்சேன். நான் இத எதிர்பார்க்கவும் இல்ல. எனக்காக யாரும் வரவும் வேண்டாம்." அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சரியா? அந்த அளவுக்கு அவரு எதையும் எதிர்பார்க்காம செஞ்சவரு. ஆக்சுவலா என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் இவரு வெளிய வந்த உடனே பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் சேர்ந்து அவரோட லாயர் பட்டத்தவே பறிச்சுருவாங்க. அவரு வந்து எங்கேயுமே லாயரா ஒர்க் பண்ணக்கூடாது, பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க. இந்த காந்தி கணக்கு, காந்தி கணக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த வார்த்தையே இந்த வ.உ.சி.யோட லைஃப்ல இருந்து உருவானது தான் இந்த வார்த்தை. ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதிலிருந்து வந்திருக்கும். அப்போ இந்த லாயர் பட்டத்தையும் பிடுங்கிட்டாங்களா, அப்ப இவரு எங்கேயும் லாயராவும் வேலை பார்க்க முடியாது. அப்ப வெளிய வந்த பிறகும் அவர் வந்து சித்திரவதை அனுபவிக்கணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவரு வந்து வாலேஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நீதிபதி தான் என்ன சொல்லுவாருன்னா, வ.உ.சி.யோட அந்த லாயர் பட்டத்த திரும்பி குடுத்திருப்பார். இல்ல, அத அவர் படிச்சு வாங்குனது. அத வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி குடுத்திருப்பாரு. ஆனா, அதுக்கப்புறம் அதுக்காக அவர் லாயரா பிராக்டிஸ் பண்ணல. ஆனா, அந்த திருப்பி குடுத்த ஒரே காரணத்துக்காக, தன்னோட பையன் ஒருத்தருக்கு, தன்னோட மகன் வ.உ.சி.யோட மகன் ஒருவருக்கு வாலேஸ் அப்படின்னு பெயர் வச்சிருப்பாரு. நன்றி கடனுக்காக. சரியா? ஒரு பிரிட்டிஷ எதிர்த்து போனவர் தான் இவரு. ஆனா, அதுலயும் நல்லவங்க இருந்தாங்கன்னா, அதையும் ஆதரிக்கிறவர் தான் அவரு. எல்லா பிரிட்டிஷையும் கண்ண மூடிக்கிட்டு முட்டாள்தனமா எதுக்குறவரும் கிடையாது. இப்ப நன்றி கடனா அவர் பேர் வச்சிருக்காரு. ஆக்சுவலா என்ன ஆகும்னா, கடைசி காலத்துல எல்லாம் இவரு வந்து ம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, மாத்து துணி இல்லாம, மண்ணெண்ணெய் வித்து தெரு தெருவா மண்ணெண்ணெய் வித்து பொழச்சிருப்பாரு. அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம்னு பாருங்க. கோடீஸ்வரரு, யாரோ இந்த மக்களுக்காக, நாட்டுக்காக எல்லா சொத்தையும் இழந்துட்டு, அதே நன்றிகெட்ட மக்களுக்கு மத்தியிலேயே மண்ணெண்ணெய் வித்து, கடைசியில அவங்க குடும்பத்துக்கு எதுவுமே இல்லாம, இப்ப எல்லாம் ஈவன் அவர் வந்து இப்ப லேட்டஸ்ட்டா 1936 கிட்ட தான் இறந்திருப்பாரு. அவரோட பிள்ளைங்க, பேரன், பேத்தி எல்லாம் இன்னமும் நல்லா இருக்க வாய்ப்பு இங்க இருக்கு. ஆனா நம்ம யாருக்காவது தெரியுதா? யாராரோ அரசியல்ல தலைவர்களாவும், எம்பியாவும், எம்எல்ஏவாவும் இருக்காங்க. இந்த மாதிரி அந்த காலத்துல சொத்தெல்லாம் அவர் நெனச்சிருந்தாருன்னா, இந்த சொத்து எதையுமே குடுக்காம, அன்னைக்கு பெரிய லாயரா அவங்க அப்பா மாதிரியேவும், இன்னும் பெரிய பெரிய ஆளுகளுக்கு இவரும் சப்போர்ட் பண்ணி லாயரா இருந்து, பிரிட்டிஷ்காரங்களுக்கு, இன்னும் நெறைய சம்பாரிச்சு, அவங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு வசதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்ப அவங்கலாம் யாரு? எங்க இருக்காங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியல. கவர்மெண்ட்டும் அவங்கள கண்டுக்கல. அவங்க அவர் பண்ண ஒரு விஷயம், நாட்டுக்காக எத பத்தியும் யோசிக்காம பண்ணது. ஆனா அவர் பரம்பரையே பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு பண்ணியிருக்காரு. அப்ப நெனச்சு பாருங்க. வ.உ.சி. எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது, ஒவ்வொரு தலைவர்கள பத்தியும், சும்மா மனப்பாடமா ஒரு எக்ஸாம் படிக்கிற மாரி படிக்காம, ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கல்ல, அப்ப நெறைய போர் அடிக்கும்போது ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க. அப்ப இந்த மாரி தலைவர்களோட ஷார்ட்ஸ் பாருங்க. ஃபுல் லென்த் வீடியோ பார்க்க கூட உங்களுக்கு போர் அடிக்கும். ஷார்ட்ஸ்ல இவங்கள பத்தி ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட் நெறைய சொல்லியிருப்பாங்க. அத கேட்கும்போது உங்களுக்கேவும் அவங்கள பத்தின ஒரு உணர்வு வரும். ஓ! இவங்க இந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. அப்படி உணர்வுபூர்வமா நீங்க படிக்கும்போது மறக்கவே மறக்காது. கடைசியா 1936 நவம்பர் 18ல வ.உ.சி. இறந்திருப்பாரு. ஆக்சுவலா இவரு வழக்கறிஞர் பட்டம் எப்ப முடிச்சிருப்பாருன்னா, 1895ல திருச்சியில இருக்கும்போது வழக்கறிஞர் பட்டம் படிச்சிருப்பாரு. இவர் வந்து திலகரோட சீடர். தீவிரமான சீடர். அதனால தான் வ.உ.சி. சுதேசி இயக்கத்திலேயே சேர்ந்திருப்பாரு இல்லையா? திலகரோட சீடர்னால தான் தென்னாட்டு திலகர்ன்னு இவருக்கு ஒரு சிறப்பு பெயரே இருக்கு. அப்ப தென்னாட்டு திலகர் யாருன்னா வ.உ.சி. சுதேசி இயக்கத்த ஆரம்பிச்சது திலகர். அத தமிழ்நாட்டுல தீவிரமா எடுத்துட்டு போனது யாருன்னு கேட்டா வ.உ.சி. இப்ப உப்பு சத்தியாகிரகத்த தமிழ்நாட்டுல எடுத்துட்டு போனது யாருன்னா ராஜாஜின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி ஆரம்பிச்சது திலகர். அத எடுத்துட்டு போனது வ.உ.சி. தர்ம சங்க நெசவு ஆலை, சுதேசி பண்டக சாலை. இந்த ஆலைகளை எல்லாம் இவரு
நிறுவனாரு. அடுத்தது இது மட்டும் இல்ல. யுவனேஸ் பிரச்சார சபா அப்படிங்கிற ஒரு இது. யுவனேஸ் யுவனேஸ் பிரச்சார சபா. அடுத்து மெட்ராஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி லிமிடெட். மெட்ராஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி லிமிடெட் அப்படிங்கிற ஒண்ண ஆரம்பிக்கிறாரு. லிமிடெட். அடுத்தது தேசாபிமான சங்கம். இது எல்லாமே இவர் உருவாக்குன அமைப்புகள் தான். அதே மாதிரி இவரு ஆக்சுவலா வந்து இவரு அதுக்கு முன்னாடி, இப்ப இந்த அரெஸ்ட் எல்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சோனே ஒட்டப்பிராரத்துல ஒரு தாலுகா ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பார்த்திருப்பாரு கொஞ்ச நாளு. இவரு பெரிய வசதியானவர் தானேன்றாலும் ஆபீஸ்ல எல்லாம் வேலை பார்த்திருப்பாரு. ஒட்டப்பிராரத்துல தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்காரு. யாரு? கிளர்க்கா. தாலுகா ஆபீஸ்ல கிளர்க்கா இருந்திருப்பாரு. ராமகிருஷ்ணானந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் சொல்லியிருப்பாரு. இவர் லாயரா இருக்கும்போது, இந்த தேசத்துக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. யாருன்னா ராமகிருஷ்ணானந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் இவர்கிட்ட கேட்டுக்குவாரு. அது இவர் மனசுல நல்லா பதிஞ்சிரும். அதனால தான் அடுத்து வந்து இவரு இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்லயே இணைவாரு. கோயம்புத்தூர்ல கொஞ்ச நாள் சிறையில இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவரு அந்த கப்பல் வாங்குறதுக்கு பாண்டித்துரை தேவர் அப்படிங்கிறவரு வந்து கிட்டத்தட்ட அவரேவும் ரூ. 10,00,000 கிட்ட குடுத்திருப்பாரு. இதெல்லாம் இவர பத்தி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து தூத்துக்குடி பவள ஆலையில வந்து 1908ல வந்து உரையாற்றியிருப்பாரு. அந்த போராட்டத்துல அவரு கூட சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து போராடி இருப்பாரு. அப்போ வந்து அவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க அதுக்கு முன்னாடி அரசியலே எனது வாழ்க்கை, சுதந்திரமே எனது மோட்சம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. கேட்டா வ.உ.சி. அப்படின்னு எழுதிக்கங்க. அடுத்து மனம் போல் வாழ்வு, அகமே அறம், வலிமைக்கு மார்க்கம். இது 3மே ஜேம்ஸ் ஆலனோட புக்கு தான். அந்த 3யுமே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. இப்ப மனம் போல் வாழ்வுன்றது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து அகமே அறம், ஜேம்ஸ் ஆலனோட புக்கு. வலிமைக்கு மார்க்கம். இந்த 3. இந்த 3யும் டிரான்ஸ்லேட் பண்ணவரு. இது மட்டும் இல்லாம 1914ல மெய்யறம் அப்படிங்கிற புக்கும், 1915ல மெய்யறிவு மெய்யறிவு அப்படிங்கிற புக்கும் வ.உ.சி. எழுதின படைப்புகள். இதெல்லாமே இவர் எழுதின புத்தகங்கள். அடுத்தது நன்னிலை சிவஞான போதம் அப்படிங்கிற 2 நூலுக்கு உரை எழுதியிருப்பார். நூல் எழுதல. எது இவர் எழுதுனது, எது டிரான்ஸ்லேட் பண்ணது, எது எது உரை எழுதுனதுன்னு இதுக்கு முன்னாடி திருக்குறள், தொல்காப்பியத்துக்கும் உரை எழுதினாருன்னு படிச்சோம். எது எதுக்கு உரை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லப்பட்டவரு, கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு அழைக்கப்பட்டவரு. 1950ல தூத்துக்குடியிலேருந்து இலங்கைக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு கப்பல விடுது சுதந்திரத்துக்கு அப்புறம். அந்த கப்பலுக்கு முதல் கப்பலுக்கேவும் ராஜாஜி வந்து அப்ப ராஜாஜி தானே சிஎம்மா இருந்தாரு. அவர் வந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்னு அந்த கப்பலுக்கு பேர் வச்சு, இவர் ஞாபகார்த்தமா அத வந்து விட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து தூத்துக்குடியில இருந்து இவரோட பேர்ல தூத்துக்குடியில இவரு அங்க பிறந்ததுனால, இவரோட பேர்ல ஒரு யுனிவர்சிட்டி யுனிவர்சிட்டி இல்ல, ஒரு காலேஜ் தான் இருக்கும். ஓகேவா? வ.உ.சி. காலேஜ்ன்னு ஒரு காலேஜ் இருக்கு. அப்புறம் தூத்துக்குடியில மன்மோகன் சிங் பீரியட்ல மன்மோகன் சிங் பீரியட்ல வ.உ.சி. பேர்ல ஒரு துறைமுகம் ஃபோர்ட் வந்து உருவாக்கியிருப்பாங்க. மன்மோகன் சிங் பீரியட்ல வ.உ.சி. போர்ட். அதாவது வ.உ.சி. துறைமுகம் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்துக்கு வந்து வ.உ.சி. பேரு வச்சிருப்பாங்க. அடுத்தது கோயம்புத்தூர்ல இவரோட பேர்ல அவரு சிறையில இருந்தாரு இல்லையா? அந்த சிறைக்கு வெளியவே இவருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு நினைவு சின்னம் மாரி வச்சிருப்பாங்க. இவர் இருந்த சிறைக்கு வெளிய. அடுத்து கோயம்புத்தூர்ல அதே மாரி வ.உ.சி. பார்க் இருக்கு. வ.உ.சி. பார்க் வந்து ஒரு ஃபேமஸான பார்க் இருக்கு.
அப்புறம் ஒரு பாலம். திருநெல்வேலி சைடு ஒரு பாலத்துக்கு வ.உ.சி பேர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து வ.உ.சிய வந்து நினைவுபடுத்துறதுக்காக கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்க விஷயங்கள். வ.உ.சி பாயிண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கலாம். பட் அவரோட பங்கு சுதந்திரத்துக்காகவும், நாட்டுக்காகவும் அவர் பட்ட கஷ்டம் வந்து ரொம்ப அதிகமானது. ஓகேவா? அதனால வ.உ.சிய பத்தின ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கும். அதனால நீங்க வந்து நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இது சம்மந்தமா நீங்க வேற அவர சம்மந்தமா எங்கேயெல்லாம் பார்க்குறீங்களோ, நம்ம ஜிகேல வந்து இந்த ஐஎன்எம்ல நெறைய படிச்சிருப்போம். அதையுமே இது கூட படிக்கும்போது ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் இன்னொரு தலைவர்ல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.